யாழிசை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் இலக்கியம் பெரிய புராணம். பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் அவரை பற்றி பார்க்க போகிறோம். பெரிய புராணம் மொத்தம் 5000க்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்டது. அந்த பாடல்கள் அனைத்தும் இந்த 63 நாயன்மார்களை பற்றி, அடியார்களை பற்றி பேசுகிறது. அப்படி அனைத்து அடியார்களுக்கும், எல்லா அடியார்களுக்கும் ஒரே மாதிரி பாடல் பாடியிருக்காரா? ஒருத்தருக்கு 10 பாட்டு அப்படின்னா எல்லாத்துக்குமே 10 பாட்டு பாடியிருக்காரா அப்படின்னா இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் பாடல்களின் எண்ணிக்கையில் நிறையா மாறுபாடு இருக்குது. ஒருத்தருக்கு ஒரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஒரு சிலருக்கு 5 பாட்டு 10 பாட்டு இப்படி பாடியிருக்காரு. பாடல்களின் எண்ணிக்கையை பொறுத்து அவர்களின் சிறப்பு கூடு குறைகிறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிறப்பு தான். ஆனால் எண்ணிக்கையில் மாறுபாடு இருக்குது. அப்படி எண்ணிக்கையில் மாறுபாட்டில் திருஞான சம்பந்தருக்கு அதிகமான பாடல்களை பாடியிருக்கின்றார். அதாவது பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மொத்தம் 5000க்கும் மேற்பட்ட பாடல்னால் இவருக்கு மட்டும் 2500 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் சார்ந்திருந்த சமூகம், அந்த சமூகத்தினால தான், அந்த ஜாதிக்காரன்றதுனால அவ்வளோ பாடியிருக்கார் அப்படின்னு. இல்லை, அதே சமூகத்தை சேர்ந்தவர் நிறையா இன்னும் 12 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை அதுக்குள்ளே கோத்திரம்னு ஒன்று இருக்குது, அதில் இவர் தான் உயர்வானவர் அப்படின்லாம் ரொம்ப உன்னிப்பாக ஊடுருவி பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் வெளிப்படையான காரணங்களே நிறைய இருக்குது. அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இவர் வாழ்ந்த காலம், ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. அந்த 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் பார்த்தோம்னா ஞானசம்பந்தரை அவ்வளவு எளிதாக ஒதுக்கிவிட முடியாது. சமுதாயத்திலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர், சைவ சமயத்திலே மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். இவர் வாழ்ந்த காலத்தில் அந்த சேர, சோழ, பாண்டிய நாடு மட்டுமில்லாமல் பல்லவ நாடு என்ற இந்த 4 நாடுகளிலும் இவர் செல்வாக்கு பெற்றவராக இருந்தார், அரசியல் அதிகாரம் பெற்றவராக இருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா மதுரையில் பாண்டிய நாடான மதுரையில் இவர் அரசியல் அதிகார மையமாகவே விளங்கி இருக்கின்றார். பார்த்தோம்னாங்க என்னென்னா, இது பாண்டிய நாடு சைவ சமயம் சார்ந்தது. ஆனால் இங்கிருந்த மன்னன் சைவத்திலிருந்து சமணத்துக்கு மாறுகிறார். சமணத்துக்கு மாறணுன்னு இவர் மன்னனே மாறணுன்னா மக்களும் சமணத்துக்கு மாறுறாங்க. அப்போ இங்கே சைவம் பின்தங்கி போச்சு, சமணம் பெருசாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் ஞானசம்பந்தர் மதுரைக்கு வருகிறார். மதுரைக்கு இங்கிருந்த மன்னனை, பாண்டிய மன்னனை சமணத்திலிருந்து மறுபடியும் சைவத்துக்கு கொண்டு வர்றார், சைவத்துக்கு மாற்றுறார். அப்போ அப்படி மாற்றினோன்னா மக்களும் மறுபடியும் சைவ சமயத்துக்கே வருகிறார். அந்த மாதிரி அந்த சைவத்தை மீண்டும் தலைத்தோங்க செய்தவர், இந்த மதுரையில் சைவ சமயத்தை மீண்டும் தலைத்தோங்க செய்தவர். இதெல்லாம் அவர் மன்னரிடம் பெற்றிருந்த செல்வாக்கு, எல்லா மன்னரிடம் பெற்றிருந்த செல்வாக்கு, இந்த விஷயங்கள்லாம் சேக்கிழாருக்கு ஒரு காரணமாக, இந்த வரலாற்று சான்றுகள் இதெல்லாம் ஒரு காரணமாக அமைந்திருக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா அடியார்கள். இந்த 63 நாயன்மார்களிலேயே ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அடியார்கள் மேலும் 10 பேர், இவரையும் சேர்த்தா மொத்தம் 11 பேர். இந்த 10 பேர்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நின்றசீர் நெடுமாறன், குலச்சிறையார், மங்கையர்க்கரசியார், அப்பூதியடிகள், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இப்படி ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேருமே, 10 அடியார்களுமே ஞானசம்பந்தரை போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா நாவுக்கரச பெருமான், நாவுக்கரசர் இந்த பெரிய புராண அடியார்களிலேயே அதிகமான வயது வாழ்ந்தவர், 83 வயது வரை வாழ்ந்தவர். அந்த 83 வயது முதியவரான அதே மாதிரி பெரிய புராண அடியார்களிலேயே மிக குறைந்த வயது வாழ்ந்தவர் ஞானசம்பந்தர். 15 வயதோடு அவரோட முக்தி அடைந்து விடுகிறார். இந்த 83 அதிகமான வயது வாழ்ந்தவரும் குறைந்த வயது வாழ்ந்தவர்களும் சமகாலத்தவர்கள். இது ஒரு தற்செயலான நிகழ்வு அப்படின்னால இந்த மாதிரி கேள்விக்கு ஒரு விளக்கம் சொல்வதாக அமைந்திருக்கு. அந்த 83 வயது முதியவர் ஞானசம்பந்தரை வணங்குகிறார். எந்த அளவுக்குன்னு பாருங்கள். இந்த சமயப்பணிக்காக ஒரு இடத்துலேருந்து மற்ற இடங்களுக்கு போவாங்க இந்த அடியார்கள். அப்படி போகையில் ஞானசம்பந்தர் பயணத்தில் அவரை ஒரு சிவிகை, ஒரு பல்லக்கில் அமர வைத்து அவரை சீடர்கள் சுமந்து செல்வார்கள். அப்படி தூக்கிட்டு போவாங்க. அப்படி தூக்கிட்டு போகையில் ஒரு முறை அந்த மாதிரி பயணத்தில் இருக்கும்போது எதிர் திசையிலிருந்து நாவுக்கரச பெருமான் வருவதாக செய்தி வருகிறது. உடனே ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பார்க்கணும், அதனால் அவர் வர்ற திசையை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சீடர்கள் அவர் வர்ற திசையை நோக்கி தூக்கிட்டு போகிறாங்க. போய்கிட்டே இருக்காங்க, காணா. நேரமும் தூரமும் அதிகமாகிடுச்சு. அதிகமானதுனால இவர் என்ன காணா அப்படின்றதுனால அது மாதிரி ஒரு சீடர்களை கேட்குறார்.
அப்பர் எங்குற்றார் அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறார். அப்போ அவர் தூக்கி செல்லக்கூடிய அந்த சீடர்களிடமிருந்து ஒரு குரல் வருது, அடியேன் இங்குற்றேன் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், அவர் உட்கார்ந்துருக்க அந்த சிவிகை பல்லக்கை 82 வயது முதியவர் சுமந்து செல்கிறார். உடனே பதறி அடித்து கீழே இறங்கிறார். என்ன நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி இறங்கினோன்னே, இது நான் பெற்ற பாக்கியம், எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி நாவுக்கரசர் ஞானசம்பந்தரை வணங்குகிறார். அப்போ இந்த அடியார்களிடம் அவர் பெற்றிருந்த செல்வாக்கு சேக்கிழாருக்கு, அவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதற்கு சேக்கிழாருக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக சொன்னோம்னா, அவர் எழுதிய பாடல்கள் 12 திருமுறைகளில் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய 3 இடங்களை பெறக்கூடிய அளவுக்கு ஞானசம்பந்தர் பாடல்கள் எழுதியிருக்கின்றார். இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். அடுத்ததாக சொல்கிறது என்னென்னா, அவர் பெற்றிருந்த மக்களிடம் பெற்றிருந்த அவர் செல்வாக்கு. அவர் திருமணத்தில் 1,30,000 பேர் கலந்து கொண்டாக செய்திகள் உள்ளது. இந்த எண்ணிக்கையை கே பிள்ளை போன்ற வரலாற்று ஆசிரியர்கள், மயிலை சீடி வெங்கடசாமி, இவரெல்லாம் தமிழ்நாட்டில் ஆய்வுகளில் ரொம்ப பெரிய முன்னோடிகள். மயிலை சீடி வெங்கடசாமி போன்றவர்கள்லாம் இந்த எண்ணிக்கையை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆமாம், அவர் திருமணத்தில் 1,30,000 பேர் கலந்து கொண்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 7ஆம் நூற்றாண்டில் எந்த அளவுக்கு போக்குவரத்து வசதி இருந்திருக்கும். எங்கள் பல மாதங்களுக்கு முன்னாடி இருந்து இப்போ செவத்து போட்டு கட்டிட்டு கிளம்பி இருந்திருக்கணும், அப்படியே கால்நடையை தான் வந்திருக்கணும். இப்போ எவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்தால் இந்த மாதிரிலாம் கூட்டம் கூட்ட முடியும். அவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. 1,30,000 பேர் என்ற எண்ணிக்கை கூடியிருக்கு. இன்றைக்கி கூட கூட்ட முடியாது. இன்றைக்கி இவ்வளோ போக்குவரத்து வசதிகள், தரை வழி, வான்வழி, கடல் வழி, ஏராளமான போக்குவரத்து வசதி இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய அரசியல் மாநாட்டுக்கு கூட இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. ஆனால் ஞானசம்பந்தருக்கு தானாக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. 1,30,000 பேர் என்ற எண்ணிக்கை கூடியிருக்கிறது. இந்த செல்வாக்கு, அவர் மக்களிடம் பெற்றிருந்த செல்வாக்கம் அவருக்கு அதிகமான பாடல்கள் எழுதுவதற்கு சேக்கிழாருக்கு ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், வரலாற்று அடிப்படையில் அடியார்களிடம் பெற்றிருந்த செல்வாக்கு, பாடல்களில் அவர் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை, மக்களிடம் பெற்றிருந்த செல்வாக்கு, இதன் அடிப்படையில் தான் சேக்கிழார் ஞானசம்பந்தருக்கு அதிகமான பாடல்களை எழுதியிருப்பார் என்பது உன்னுடைய ஒரு கருத்தாகும். இதிலிருந்து நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, மக்களிடம் செல்வாக்கு பெறணும்னா ஜாதியம் துணை நிற்காது. செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இருந்தது, அந்த செல்வ செழிப்பு அது துணை இருக்காது. மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இருக்கலாம், ஒரு ஆள் கூட பக்கத்தில் வர மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதிகாரத்தின் மூலமாக மக்களை கூட்ட முடியாது. மிரட்டி எவ்வளோ நாளைக்கு கூட்ட முடியும்? அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. தானாக கூடணும் அப்படின்னா, மக்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சு மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவங்களுக்காக பணி செஞ்சால், அவர்களுக்காக நம்ம பணி செஞ்சோம்னா, 15 வயது சிறுவனாக இருந்தாலும், அவர் ஒரு துறவியாக இருந்தாலும், அவர் பின்னாலும் மிகப்பெரிய மக்கள் சக்தி கூடும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது, இந்த வரலாறு நமக்கு கூறுகிறது. எனவே மக்கள் செல்வாக்கை பெறணும்னா நம்ம மக்களோடு மக்களாக வாழ்வோம், மக்களுக்காக பணி செய்வோம், மக்களின் தேவைகளை அறிந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்தால் மக்கள் செல்வாக்கு தானே நம்மை வந்து சேரும் என்பதை இந்த இலக்கியங்கள் நமக்கு காட்டுகிற உண்மையாகும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.